இன்னைக்கு பார்க்க போகிறது அவரைக்கொட்டை மொச்சையை வச்சு செஞ்ச புலாவ் தான். இதுக்கு 2 கப்பு பாஸ்மதி அரிசி கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ 2 தக்காளி, 5-6 பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு, பூண்டு, கொத்தமல்லி, புதினா கைப்பிடி அளவு, சோம்பு கொஞ்சம், 2 கிராம்பு, தேங்காய்ப்பூ கொஞ்சம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், பட்டை இலை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு வெங்காயம் நீளமாக நறுக்கினதை ஸ்லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கூட கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், மொச்சை ஜாஸ்தி அதையும் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறம் அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துக்கோங்க. இது கலந்து விட்ட அப்புறமா நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அப்புறம் மசாலா 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கரம் மசாலா இதை வதக்கிக்கோங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி எண்ணெய் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ 4 டம்ளர் தண்ணி 2 கப் அரிசிக்கு. அப்புறம் இந்த அரிசியும் சேர்த்துக்கோங்க, ஊற வச்ச அரிசி நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில், அப்புறம் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நல்லா ப்ரெஷர் அடங்கின அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சுவையான புலாவ் ரெடி. ரைத்தாவோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.